Hidden Potential by AdamGrant. ஸோ இது ஒரு 4 பார்ட்டா வந்து நாங்க ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆப்வியஸ்லி ஆத்தரை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காரு. ஸோ திஸ் இஸ் அபவுட் தி பார்ட் 1. Without wasting any more time, let's dive into this session with a story. So quickly ஒரு 1991 rewind பண்ணி US பக்கம் போறோம். ஸோ நேஷனல் ஜூனியர் ஐ செஸ் சாம்பியன்ஷிப் நடக்குது. ஸோ இட்ஸ் வெரி ப்ரெஸ்டீஜியஸ் சாம்பியன்ஷிப் இன் தி US. ஸோ எல்லா ஸ்கூல்ஸுமே வந்து இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்ப்பாங்க டு கெட் த நேம் அண்ட் ஃபேம் ஆஃப் த ஸ்கூல். ஸோ அப்படிதான் வந்து டால்டன் ஒரு ஸ்கூல் இருக்கு. ஸோ தே ஆர் த டிஃபெண்டிங் சாம்பியன் அண்ட் தே ஒன் 3 straight நேஷனல் டைட்டில்ஸ். ஸோ இது வந்து ஒரு எலைட் ஸ்கூல் இன் நியூயார்க். இந்த ஒரு காம்படிஷனுக்காகவே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பெஸ்ட் செஸ் டீச்சர் வந்து ரெக்ரூட் பண்ணி அவங்க வந்து கேஜி கிண்டர் கார்டன்ல இருந்தே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி தே ஸ்டார்ட் கிவிங் ப்ராக்டிஸ் அண்ட் அவங்க வந்து ஒரு ப்ராடஜியா டெவலப் பண்ணி இந்த ஒரு டோர்னமெண்ட்டுக்கு அனுப்புவாங்க டு பிரிங் த நேம் அண்ட் ஃபேம் டு த ஸ்கூல். அண்ட் ஆப்வியஸ்லி தி ஸ்கூல் இஸ் ஃபுல் ஆஃப் வெல்தி ஒயிட் ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் டால்டனோட ஒரு குயிக் ஹிஸ்ட்ரி. ஃபிளிப் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு செஸ்னாலே நம்மளுக்கு எல்லாமே தெரியும். ஈவன் இன் மை ஃப்ரெண்ட் சர்க்கிள் நிறைய அவங்களோட குழந்தைய வந்து செஸ்ல வந்துட்டு சேர்த்து விட ட்ரை பண்றாங்க. நிறைய சேர்த்துருக்காங்க. இன்னுமே வந்து கேட்பாங்க எதனா உங்களுக்கு வந்து செஸ் எதனா சொல்லித்தர இன்ஸ்டியூட் தெரியுமா அப்படின்ட்டு கேட்பாங்க. பிகாஸ் வி ஆல்வேஸ் சி தி செஸ் ஆஸ் அ பிரெய்னி கேம். ஸோ செஸ் வந்து பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு உதவும். இது ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட்டா இருக்கும் ஃபார் த ஃபியூச்சர் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு திங்கிங் இருக்கு. ஸோ சேம் கோஸ். அப்போ 1990s எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ப்ரெடாமினண்டா சாம்பியன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ இன்டைரக்ட்லி இட் மீன்ஸ் பிளாக்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இன்டெலிஜென்ஸ் வந்து கம்மி, அதனால தான் அவங்க வந்து செஸ் ஜெயிக்க மாட்டாங்க. ஸோ அப்படின்ற மாதிரி ஒரு மித் ஒன்று இருந்தது, விச் இஸ் broken by none other than this Maurice Ashley. He was the first African American to become a chess master. ஸோ இவர் வந்து அந்த மித்தை உடைக்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணி அதை உடைச்சாரு. அதோட அவர் ஸ்டாப் பண்ணாம தன்ன மாதிரியே நிறைய வந்து ஒரு பர்சனை வந்து உருவாக்கணும் அப்படின்ட்டு அவர் வந்து முயன்றாரு. ஸோ அவரோட கூற்றுப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, the talent is evenly distributed but the opportunity is not. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தோம் அப்படின்னா வந்து யார் வேணா வந்து ஜெயிக்கலாம் வாழ்க்கையில அப்படின்றது அந்த ஒரு சிந்தனையில தான் வந்து அவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, he is handpicking the middle schoolers who just interested and available. ஸோ டால்டன் வந்து ப்ராடஜி ஆக்கணும்னு சொல்லிட்டு கேஜில இருந்தே வந்து அவங்க பிக் பண்ணி அவங்க ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா மௌரிஸ் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, டோன்ட் ஹாவ் தட் ப்ரிவிலேஜ். அதனால அவர் வந்து மிடில் ஸ்கூலருக்குள்ள போயிட்டு யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களோ அவரை மட்டும் பிக் பண்றாரு. ஸோ இஸ் டீம் கம்பரைஸ் ஆஃப் 6 black boys, 1 Latino American and 1 Asian American. ஸோ இதுதான் அவரோட டீமா இருக்கு. ஸோ ஃபார் 3 years or 2 years they started doing practicing and these kids are living in neighborhood which is ravaged by drugs, violence and crime. நம்ம படத்துல பாக்குற மாதிரியே தான் வந்து இவன் வந்து கிளீஷேவா இருந்தாலுமே ஸோ தட்ஸ் a reality. ஸோ மெஜாரிட்டிலி they all live in this kind of neighborhood. Obviously அவங்கெல்லாம் பார்த்தா சிங்கிள் பேரண்ட் தான் வந்து ரைஸ் பண்றாங்க அண்ட் மதர்ஸ் ஆண்ட்ஸ் அண்ட் கிராண்ட் மதர்ஸ் ஆப்வியஸ்லி when violence and drugs involves போலீஸ் வந்து கேட்ச் பண்ணி கூட்டு போயிடுவாங்க. அந்த சிங்கிள் மதரோட இன்கம்லாம் பார்த்தீங்கன்னா டால்டன் டியூஷனோட அந்த ப்ரைஸை விட தான் கம்மியாவே இருக்கு அவங்களோட ஆவரேஜ் இன்கம் சேலரி. மௌரிஸ் வந்து என்ன ஒரு விஷயம் பாக்குறாருன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு செஸ் தெரியுதோ இல்லையோ இஸ் லுக்கிங் இன்டு சம் சார்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் இன் தோஸ் கிட்ஸ். அந்த கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு அவர் என்ன பண்றாருன்னா பசங்களை பிக் பண்ணி ஸ்டார்டட் டூயிங் தி ப்ராக்டிஸ். ஸோ த D-Day. ஸோ 1991 சாம்பியன்ஷிப் வருது. ஆப்வியஸ்லி ஆஸ் எக்ஸ்பெக்டட் டால்டன் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, தே ஸ்டார்டட் வின்னிங் த கேம்ஸ் அண்ட் ஸ்டெடிலி தே ஆர் ப்ரோக்ரஸிங் டுவர்ட்ஸ் தி ஃபைனல்ஸ். ரேஜிங் குரூப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மிக்சட் பேக்கா இருக்கு. சில மேட்ச் ஜெயிக்கிறாங்க, சில மேட்ச் தோக்குறாங்க. அட் ஒன் பாயிண்ட் தெர் இஸ் அ சிச்சுவேஷன் கம்ஸ், அவங்க வந்து மிச்சம் இருக்கிற கேம்ஸ் எல்லாமே ஜெயிச்சா மட்டும்தான் தே கேன் ப்ரொசீட் ஃபார் தி ஃபைனல்ஸ்ன்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ நாக் அவுட். ஸோ அப்போ என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மௌரிஸ் அவர் வந்து வெளியில போயிடுறாரு. இஸ் ட்ரஸ்டிங் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் தோஸ் கிட்ஸ். அவர் எதை மையமா வச்சு அவர் ரெக்ரூட் பண்ணாரோ அதை வந்து பிலீவ் பண்ணனால அவர் வந்து வெளியில போயிடுறாரு. இஸ் நாட் லுக்கிங் இன் டு தோஸ் மேட்சஸ். அவர் நினைச்ச மாதிரி என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, கரெக்டா பசங்க எல்லாம் ஜெயிக்க ஆரம்பிக்கிறாங்க, ஸ்டெடியா வந்து ஃபைனல்ஸ்க்கும் போறாங்க.
ஒரே பயங்கர ஸ்க்ரீமிங்கா இருக்கு. கடைசியில பார்த்தா அப்படின்னா வந்து ஃபைனல்ஸ்ல வந்து தே ஆர் ஆக்சுவலி டையிங் அப் வித் த டால்டன் அண்ட் ஃபர்ஸ்ட் பிரைஸ் இஸ் ஷேர்டு பிட்வீன் டால்டன் அண்ட் தி ரேஜிங் குரூப்ஸ். எல்லாருமே பயங்கரமான சர்ப்ரைஸ் ஆகுறாங்க. யார் இந்த ரேஜிங் குரூப்ஸ், எங்க இருந்து வந்தாங்க, எல்லாமே பிளாக்ஸா இருக்காங்க, எப்படி இவங்க வந்து ஜெயிச்சாங்க, அதுவும் வந்து டால்டன் ஆல் ஃபுல் ஆஃப் சூப்பர் ஸ்டார்ஸ், அவங்கள வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து டை பண்றது எல்லாமே வந்து பயங்கரமான அச்சீவ்மெண்ட். ஆக்சுவலி திஸ் போட்டோ இது வந்து நியூயார்க் டைம்ஸ் கவர் பேஜ்ல இருந்து எடுத்தேன் நான். ஸோ தட்ஸ் ஹவ் யூனோ இந்த இந்த கேம் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்டா வந்து பார்த்தாங்க. இட்ஸ் ஆல் பிகம் ஹிஸ்டரி நவ். ஸோ இது எப்படி நடந்தது, இது எப்படி சாத்தியமாச்சு, வாட் ஆர் தோஸ் கேரக்டரிஸ்டிக் ஸ்கில்ஸ், மௌரிஸ் என்ன பார்த்தாரு, இதை நம்ம ஏன் பேசுறோம் அப்படின்றது எல்லாமே தான் நெக்ஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த பர்டிகுலர் போஸ்ட் வந்து ஆல்ரெடி ஷேர்ட் இன் தி குரூப் அண்ட் ஆல்சோ ஐ போஸ்டட் அக்ராஸ் தி சோஷியல் மீடியா. ஸோ குவிக்லி மிஸ்டர் நாராயணமூர்த்தி, ஃபவுண்டர் ஆஃப் இன்ஃபோசிஸ், அவர் என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக், வி நீட் டு இன்வெஸ்ட் $1 billion annually for next 20 years to train primary and secondary school teacher அப்படின்றாரு. இட்ஸ் a long term investment, like huge amount and the long term investment 20 yearsக்கு டீச்சரை வந்து ட்ரெயின் பண்ணணும் பிரைமரி அண்ட் செகண்டரி அப்படின்னு அவர் சொல்றாரு. ஃபார் தி டு அச்சீவ் தி 5 trillion எக்கானமி. இந்தியா வந்து 5 trillion எக்கானமி அடிக்கணும். இப்போ நம்ம 3 trillion இருக்கோம். அடுத்த மைல் ஸ்டோன் வந்து 5 trillion அடிக்கணும் அப்படின்னா திஸ் இஸ் வெரி மச் எசென்ஷியல் அப்படின்றாரு. இது வந்து எத்தனை பேர் படிச்சாங்கன்னு தெரியல. அப்படியே படிச்சிருந்தாலும் வாட் இஸ் எ நீட் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது இல்ல. அப்ப இப்ப இருக்கிற பிரைமரி ஸ்கூல் டீச்சருக்கும் செகண்டரி ஸ்கூல் டீச்சருக்கும் என்ன அவங்க லேகா இருக்காங்க, வாட் இஸ் த கேப் அப்படின்னு நம்மளுக்கு புரிஞ்சா மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண முடியும். ஈவன் தோ இஃப் வி இன்வெஸ்ட், வாட் சார்ட் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளுக்கு கிடைக்கும், அவர் என்னத்தை பார்த்தாரு அப்படின்றது எல்லாமே வந்து ஐ ஐ ஆல்சோ வெரி ஸ்கெப்டிக்கல் டில் ஐ ரெட் திஸ் பர்டிகுலர் ஸ்டடி இன் திஸ் ஹிடன் பொட்டன்ஷியல் புக். ஸோ ரைட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா there is a study done by ராஜ் ஷெட்டி. அவர் வந்து ஒரு எக்கனாமிஸ்ட், அகைன் இந்தியன் அமெரிக்கன் எக்கனாமிஸ்ட். ஸோ நீங்க கூகுள்ல போய் செக் பண்ணீங்க அப்படின்னா வெரி ஃபேமஸ் எக்கனாமிஸ்ட். அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இது டிட் ஸ்டடி ஆக்சுவலி ஃபவுண்ட் அ கோரிலேஷன் பிட்வீன் கேஜி டீச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் வர்சஸ் அந்த ஸ்டூடெண்ட் இப்போ ஆஃப்டர் 20-25 இயர்ஸ் அவங்க எவ்வளோ இன்கம் வந்து ஏர்ன் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டடி பண்ணி பார்த்துருக்காங்க. வெரி வெரி ரிவீலிங் ரிசல்ட்ஸ் என்ன கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர் எல்கேஜி யூகேஜில எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர் மோர் தென் 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர் எல்லாம் கிடைச்சிருக்காங்களோ, அவங்க 20 வருஷம் 25 வருஷம் கழிச்சு அவங்க அடல்ட்ஹுட்ல அவங்க ஏர்ன் பண்ற இன்கம் ரொம்ப அதிகமா இருக்கு when compared to the other kids who didn't have the experienced teacher. ஸோ இது எப்படி சாத்தியமாச்சு? அவங்க நிறைய ஸ்டடி பண்ணி பார்த்தாலும் இந்த கோரிலேஷன்ஸ் வந்து கரெக்டா தான் இருக்கு. So this brings the again another question. So what is the magic this experienced KG teacher or instilling into the kids அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ இது புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு குழந்தை இருக்கு, அப்போ நம்ம குழந்தைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வேரியஸ் எஜுகேஷன் செக்டர்ஸ் ஒரு இது இருக்கு, போர்ட்ஸ் இருக்கு, மெட்ரிகுலேஷன், ஸ்டேட் போர்டு, அப்புறம் சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி, அப்புறம் இன்டர்நேஷனல் போர்டு நிறைய இருக்கு. ரேஞ்சிங் ஃப்ரம் ப்ரீ எஜுகேஷன்ல இருந்து 2 lakhs 2.5 lakhsலாம் என் ஃப்ரெண்டோட பசங்க எல்லாம் கட்டி படிக்கிறாங்க. ஸோ அப்போ எதை பேஸ் பண்ணி இந்த ஃபீஸ் கொடுக்குறாங்க அப்படின்றது எல்லாமே இட்ஸ் அகைன் கொஸ்டின். நான் எதை கேட்டாலுமே வந்து ஐ எம் நாட் கெட்டிங் எனி சாட்டிஸ்ஃபைட் ஆன்சர். நான் எனக்குமே ஒரு குழந்தை இருக்கு, நானுமே ஏதோ ஒரு ஃபேக்டர்ஸ் பார்த்து தான் வந்து ஐ புட் ஹிம் இன் தி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். ஸோ இது படிக்கும் போது வந்துட்டு வெரி இன்ட்ரெஸ்டிங் ரிசல்ட் கிடைச்சது. ஸோ ஓகே, திஸ் இஸ் த ரிசல்ட். எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர் இருந்ததுன்னா அவர் கிட் இஸ் கோயிங் டு ஏர்ன் மோர் மணி. ஸோ இது வந்து எப்படி எப்படி இருந்துருக்கும், வாட் இஸ் தி இன்ட்யூட்டிவ் ஆன்சர் டு திஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்வியஸா நான் என்ன நினைச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்லாம் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாலிட் ஃபவுண்டேஷன் இன் நம்பர்ஸ் அண்ட் வேர்ட்ஸ் கொடுப்பாங்க. we already did what is phonetics, how to learn words and sentences, adella what is the sight words, idellame last month வந்து நம்ம ஒரு செஷன் போட்டு பேசணும். so I thought that these experienced teacher are very well equipped. அவங்களுக்கு வந்து இந்த குழந்தைக்கு எப்படி phonetics சொல்லி தரணும், எப்படி நம்பர் சொல்லி தரணும், எப்படி addition basic math சொல்லி தரணும் அப்படின்றது எல்லாமே they are building a solid foundation which they are cultivating in the you know when they go up the ladder 10th 12th வரும்போது they are scoring high marks in math and English.
when they have a good command over the language, obviously book reading interest வரும், சயின்ஸ் படிப்பாங்க, ஹிஸ்டரி படிப்பாங்க, அதெல்லாம் படிக்கும் போது it is helpful in getting high marks. Obviously it is reflecting in the high income. ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ் வந்து பண்றாங்க அப்படின்னு நினைச்சேன். பட் that is not the case. So that is not the study they did. ஸோ அப்போ வேற என்னதான் ஆன்சர் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்சுவலி தே ஆர் இன்ஸ்டில்லிங் தி கேரக்டர் ஸ்கில்ஸ் அப்படின்றாங்க. ஸோ முன்னாடி பார்த்தது பார்த்தீங்கன்னா காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் வந்து இந்த சிலபஸ், இந்த கரிக்குலம், இதெல்லாம் என்ன நம்மளுக்கு குழந்தைக்கு சொல்லி தருது அப்படின்னா காக்னிட்டிவ் ஸ்கில் அட்டைன் பண்றதுக்கு சொல்லி தருது. பட் எக்ஸ்பீரியன்ஸ்டு கேஜி டீச்சர்ஸ் along with the cognitive skills, they are also instilling the character skills, which is proactiveness, pro-social, disciplines, determination. So இந்த மாதிரி கேரக்டர் ஸ்கில்ஸ்லாம் வந்து அவங்க வந்து சீட் பண்றாங்க சின்ன வயசுல, 5 வயசு 6 வயசு. ஸோ 8 வயசு வரையும் ஃபவுண்டேஷன் ஏஜ்னு சொல்லுவாங்க. அந்த ஃபவுண்டேஷன் ஏஜ்லயே இதெல்லாம் சீட் பண்றதுனால that kids அவங்க இதை எடுத்துக்கிட்டு போயிட்டு when they apply the same these skills, when they apply it in the adulthood, they have the high probability to earn money. ப்ரோஆக்டிவ்னஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, how often they are taking initiative to ask questions. ஸோ கிளாஸ்ல வந்து எத்தனை பேர் கொஸ்டின் கேட்கறாங்க, டீச்சர் கொஸ்டின் கேட்டாங்கன்னா எத்தனை பேர் வாலண்டியர் பண்ணி ஆன்சர் பண்றாங்க, புக்ஸ் படிக்கிறாங்க, அந்த புக்ஸ் படிச்சுட்டு எனக்கு இது புரியல, இது என்ன அது என்னன்ற அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆட் பண்றாங்க, கிளாரிஃபை பண்றாங்க. how they are engaging with the teacher, even outside the class, how they are engaging with the teachers. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு கிட் பண்ணிடுமா அப்படின்னா பண்ணும், சில கிட்ஸ் பண்ணாது. பட் கேஜி டீச்சரோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ண வைக்கிறது தான் அவங்களோட வேலை. எப்படி எப்படிலாம் வந்து குழந்தைக்கு ஏத்த மாதிரி அவங்க வளைஞ்சு நெளிஞ்சு கிட் சைக்காலஜி புரிஞ்சு, இப்போ ஒரு கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா அது வந்து அதட்டி உட்கார வைக்காம அது வந்து என்கரேஜ் பண்ணி அதெல்லாம் பண்ணும் போது மட்டும்தான் ஒரு ப்ரோஆக்டிவ்னஸ் வந்து உருவாகும். இப்போ இருக்கிற டீச்சர்ஸ்லாம் என்ன பண்றாங்க, அட்லீஸ்ட் இன் மை கிட் ஸ்கூல் நான் அங்க போய் பார்த்தேன் அப்படின்னா வந்துட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும். உங்க பையன் வந்து எப்ப பார்த்தாலும் வந்து பேசிக்கிட்டே இருக்கான், பேசினா அப்படின்னா வந்துட்டு இப்ப என்ன பண்றாங்கன்னா வந்து நான் உன்னை வந்து கேர்ள்ஸ் பக்கத்துல உட்கார வச்சிருவேன். கேர்ள்ஸ் பக்கத்துல உட்கார வச்சா வந்து அது ஒரு பனிஷ்மெண்ட். நான் படிக்கும் போதே அந்த பனிஷ்மெண்ட் இருந்தது, இன்னுமே அந்த பனிஷ்மெண்ட் வந்து தொடருது. ஒரு கோயட் ஸ்கூல் எதுக்கு சேர்க்கிறோம் அப்படின்னா வந்து ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டி இருக்கணும், ப்ரோ சோஷியல், நெக்ஸ்ட் கேரக்டர் ஸ்கில் இயர். ஸோ தே நீட் டு கெட் அலாங் வித் தி பியர்ஸ் irrespective of the gender. இதெல்லாம் வரணும்னு தான் நம்ம கோயட் ஸ்கூல்ல சேர்க்கிறோம். ஆனா வந்து ஒரு பொண்ணு பக்கத்துல உட்கார வைக்கிறதோ இல்ல பொண்ணு வந்து பையன் பக்கத்துல உட்கார வைக்கிறதோ ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி அவங்க வந்து டீல் பண்ணாங்க அப்படின்னா, ஹவு இந்த கேஜி டீச்சர் எப்படி வந்து குழந்தைக்கு ப்ரோ சோஷியல் என்ற ஒரு கேரக்டர் ஸ்கில்ல வந்து இன்டியூஸ் பண்ண முடியும்? நெக்ஸ்ட் இஸ் அ டிசிப்ளின். ஸோ டிசிப்ளின் இன் த சென்ஸ் how well they are paying attention to the teacher while they're teaching, and then even though if they have more questions to ask, they need to resist themselves not to disturb the class. ஸோ அப்போ வந்து அவங்க கிளாரிஃபை பண்ணணும்னு நினைச்சாங்க கூட they need to hold on their thoughts. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அவங்க அப்ரோச் பண்ணி போய் கேட்கலாம். இல்லைன்னா கேஜி டீச்சர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் கேஜி டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு they will have a questionnaire session. ஸோ ஒரு 50 நிமிஷம் கிளாஸ் இருக்கு, ஒரு ஹாஃப் டே கிளாஸ் இருக்கு அப்படின்னா வந்து 1 hour எடுப்பாங்க, மேபி 15 minutes they can have a brainstorming session. இந்த brainstorming sessionல if they have any sort of questions they can clarify. ஸோ இந்த மாதிரி ஒரு விண்டோ கொடுத்தாங்க அப்படின்னா obviously students will develop the disciplineல. ஸோ அப்போ வந்து வெயிட் பண்ணுவாங்க, when turn வர வெயிட் பண்ணுவாங்க, because they know there is a system to that. அது மாதிரி இல்லாதனாலதான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எழுந்து கேட்பாங்க, புரியல அப்படின்னா தலையை சொறிவாங்க. நீங்க நடத்துறது வந்து அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல அப்படின்னா வந்துட்டு அவங்க தூங்குவாங்க. அடுத்தடுத்த ஆக்டிவிட்டிஸ் எதறதுன்றது எல்லாமே பாத்தீங்கன்னா டீச்சர் ஸ்கில்ல தான் இருக்கு. and then determination, how consistently they are taking the challenge. கொடுத்த அசைன்மெண்ட்டை தாண்டி அவங்க வந்து யோசிக்கிறாங்களா இல்லையா, நிறைய அப்டக்கிள்ஸ் வந்தாலும் ஆர் தே டிட்டர்மைன் டு ஃபினிஷ் தி கிவன் டாஸ்க். ஸோ இந்த மாதிரி கேரக்டர் ஸ்கில்ஸ்லாம் வந்து only the experienced KG teacher who knows the kid's psychology அவங்களால மட்டும்தான் இன்ஸ்டில் பண்ண முடியும். Fortunately, if your kid or if எனக்கு தெரியல, நான் என்னோட கேஜி டீச்சர் வந்து எக்ஸ்பீரியன்ஸா இல்லைன்னு எனக்கு இப்ப தெரியல. ஸோ அந்த மாதிரி இருந்திருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு மேபி ஐ வுட் ஹவ் பீன் எ பெட்டர் பிளேஸ். ஐம் நாட் ஷுர். அதே மாதிரி இப்போ ஒரு கிட் இருக்காங்க, என்னோட குழந்தை இருக்கு, அவங்களோட கேஜி டீச்சர் என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ், அதே மாதிரி இப்போ நீங்க ஒரு 2 லட்ச ரூபா கொடுத்து ஒரு ஸ்கூல்ல சேர்க்குறீங்க அப்படின்னா அந்த கேஜி டீச்சருக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் போய் கேளுங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து இப்ப கேட்க வேண்டிய, இந்த புக்ல இருந்து கத்துக்கணும் ஒரு பாடம். ஏன்னா நம்ம அவ்வளோ வந்து இன்வெஸ்ட் பண்றோம். நாட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே ஒரு காக்னிட்டிவ் ஸ்கில் வர்றதுக்காகவே இருக்கக்கூடாது. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா,
உங்களுக்கு கக்னிட்டிவ் ஸ்கில் இருக்கு, மேத் உங்களுக்கு நல்லா வருது, இங்கிலீஷ் வந்து நல்லா வருதுனாலுமே ஒரு 2 குழந்தை இருக்கு. கேஜில வந்து உங்க குழந்தை நல்லா படிக்குது, பக்கத்து வீட்டு குழந்தை நல்லா படிக்கல அப்படின்னா, ஒரு 5th ஸ்டாண்டர்ட் வரும்போது பாத்தீங்கன்னா 2 பேரும் ஒரே லெவல்ல கூட இருக்கலாம். 10th ஸ்டாண்டர்ட் வரும்போது பாத்தீங்கன்னா அந்த குழந்தை உங்க குழந்தைக்கு மேலேயும் போகலாம். இன் டர்ம்ஸ் ஆஃப் காக்னிட்டிவ் அம்சம், மேத் நல்லா பண்ணலாம், இங்கிலீஷ் நல்லா பண்ணலாம், ஹிஸ்டரி நல்லா பண்ணலாம். ஸோ காக்னிட்டிவ் ஸ்கில்ல வந்து கேட்ச் அப் பண்றதுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஆனா இட் ஆல் அபவுட் தி ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்க செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரும்போது நல்லா புரிஞ்சுப்பாங்க, ஸ்பீடா ஓடுவாங்க, அதெல்லாம் பண்ணலாம். பட் வென் கம்ஸ் டு த கேரக்டர் ஸ்கில்ஸ், இது வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே நம்ம நர்ச்சர் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா, இது வந்து நம்ம லாங் ரன்ல நல்லா வரக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு இருக்கு அப்படின்றது தான் இந்த ராஜ் ஷெட்டி பண்ண ஒரு ஸ்டடியோட ஃபைண்டிங்ஸ். ஸோ திஸ் இஸ் அபவுட் திஸ் ஹிடன் பொட்டன்ஷியல். இந்த புக் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஹிடன் பொட்டன்ஷியல் எப்படி எப்படிலாம் நம்ம வந்து நர்ச்சர் பண்ணலாம், எப்படி எப்படிலாம் கல்டிவேட் பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து பேசுறாங்க. நெக்ஸ்ட் 30 minutes I'm going to talk about this hidden potential only. There is a widely held belief that இதெல்லாமே வந்து ஒரு born talent தான். யாரெல்லாம் வந்து சாதிக்கிறாங்களோ அவங்களாம் ஒரு born talent. Already talked about the Prodigy in the last session. ஸோ இந்த மாதிரி ஒரு திங்கிங் ப்ரிடாமினா இருக்கிறதுனால என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு பாத்தீங்கன்னா, வி ஸ்டார்டட் செலிப்ரேட்டிங் தி கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ஸ் இன் தி ஸ்கூல்ஸ், டாப்பர்ஸ், ஏர்டெல் சூப்பர் சிங்கர்ஸ், வின்னர்ஸ், அந்த அத்லெட்ஸ் செக் பண்றாங்க, இல்லைன்னா வந்து மெடல் மெடல் வின் பண்றவங்க, இவங்களெல்லாம் தான் நம்ம செலிப்ரேட் பண்ண என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, இவங்களாம் தான் வந்து வின்னர்ஸ், ப்ராடஜிஸ். மற்றவங்க எல்லாமே வந்துட்டு they are not gifted to win anything in their life அப்படின்ற மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு பைனரியா வந்து லைஃபை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதனாலதான் நம்ம வந்து இவங்களெல்லாம் பார்த்து அடுத்தடுத்த இன்ஸ்டியூட்ல சேர்க்கறது, அவங்கள மாதிரியே ஆக்கணும்னு புஷ் பண்றது, இதெல்லாமே வந்து நம்ம லாஸ்ட் செஷன் நம்ம டீடைல்டாவே பேசிட்டோம். ஸோ ஆஸ் பர் ஆடம் கிராண்ட், all persons can learn if provided the appropriate conditions of learning, which is we talked about the atmosphere. As a parent, நம்மளோட தலையாய கடமை என்னன்னு பாத்தீங்கன்னா, we should give them the right atmosphere to learn. மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுத்தோம் அப்படின்னா a kid will learn and then they can get along and then they can accomplish anything in their life when the right time comes. So prodigiesக்கும் காமன் பீப்புளுக்கும் என்ன ஒரே ஒரு டிஃபரன்ஸ், கீ டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சப்போஸ் ஐ வில் டேக் இட் இன்ஸ்டன்ஸ் அஸ் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல தான் பாத்தீங்கன்னா வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீம்ஸ்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம்ல சப்போஸ் வந்து உங்களோட குழந்தை வந்து ஆல்ரெடி இஃப் ஹி ஆர் ஷீ நோஸ் அபவுட் ஆட்டம்ஸ், எனர்ஜிஸ், அந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா, இப்போ வந்து கரிக்குலம்ல வந்து அவங்க படிக்கும் போது தே கேன் வெரி வெல் அசோசியேட் வித் லேர்னிங்ஸ். அது வந்து பேரண்ட்ஸ் மூலயமா வந்திருக்கலாம், இல்லைன்னா வந்து மார்வல் காமிக்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துல இவங்க வந்து ஆல்ரெடி இஃப் தே ஹாவ் தி இனிஷியல் நாலேஜ் அபவுட் த பிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி, it will be very easy to grasp the concepts when compared to the other peers who don't have any sort of knowledge about this basic physics or chemistry. அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு அவங்க ஈஸியா கிராஸ் பண்ணுவாங்க, அவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் கடகடன்னு ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ ஆஸ் பர் தி ஹியூமன் சைக்காலஜி, டீச்சர் என்ன நினைப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஓ இவங்கெல்லாம் வந்து பயங்கர ப்ராடஜி போல இருக்கு, டக்குன்னு புரிஞ்சுக்கிறாங்க, ரொம்ப பிரைட்டா இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி லேபிள் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆன்சர் பண்ணாதவங்க இல்லைன்னா வந்து புரியாதவங்க எல்லாம் வந்துட்டு இங்க வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்னு வந்து கார்னர் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது வந்து யூரிஸ்டிக்ஸ் அப்படின்ட்டு நம்ம திங்கிங் ப்ராசஸ்லோலே பேசியிருக்கோம். இந்த யூரிஸ்டிக்ஸ் பில்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, இது வந்து நம்ம சொல்லுவோம்ல, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்ட்டு. ஸோ இந்த இம்ப்ரெஷன் காமிச்சோன்னு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்து டீச்சர்ஸ் ஆப்வியஸ்லி வந்து அவங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே இந்த பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ் மேலே இருக்கும். அதனாலேயே அவங்க வந்து நிறைய ப்ரிவிலேஜ் கிடைக்கும். அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு தே ஸ்கோர் ஐ மார்க்ஸ். அதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஷைன் ஆகிற மாதிரி தெரியும். ஸோ திஸ் இஸ் அபவுட் தி ஆப்பர்ச்சுனிட்டி வித் மௌரிஸ் ஆல்ரெடி டோல்ல. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இவங்களுக்கு கிடைக்கல. இதனாலேயே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் வி ஜட்ஜ் பீப்புள் ஒன்லி பை வாட் யூ கேன் டூ ஆன் ஒன் டே, இந்த ஒரு நாள்ல அவங்க வந்து ஆன்சர் சொல்லிட்டாங்க, அதனால வந்து இவங்க பிரைட் ஸ்டூடெண்ட், இவங்க வந்து சூப்பரா பாடுறாங்க, இவன் தான் வந்து பாடுறதுக்கு வந்து சூப்பரான ஆளு, இவன் பாடுறதுக்கு தகுதி இல்லை, அன்னைக்கு ஒரு நாள்ல அவன் ஏதாவது ஒரு தப்பு செஞ்சிருப்பான். ஆக்டர் சூப்பர் சிங்கர்ஸ் எல்லாம் உனக்கு ஸ்ருதி விலகிடுச்சு, உனக்கு இது ஆயிடுச்சுன்னு அவங்க அசால்ட்டா சொல்லுவாங்க. அன்னைக்கு வேணா உனக்கு வந்து அந்த பாட்டு வந்து எதனா இருக்கலாம், அவனுக்கு குரல் வந்து எதனா ஒரு சிக்காக இருக்கலாம். ஸோ இட் டசன்ட் மீன் தட் அவனுக்கு வந்து பொட்டன்ஷியல் கிடையாதுன்னு அப்படி கிடையாது இல்லை. ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ஹாட் ஸ்டாப்ஸ் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா டிமோட்டிவேட் ஆகும். தோஸ் பீப்புள் ஆர் ஃபெயிலிங் டு சி தி ஹிடன் பொட்டன்ஷியல்.
ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா வந்துட்டு அவங்கள வந்து டிமோட்டிவேட் ஆகி கீழே போயிடுவாங்க. அதனால அவங்களோட பொட்டன்ஷியலை நம்ம வந்து கல்டிவேட் பண்ண வந்து மறந்துடுறோம். Historically, if we see the people who make major strides, groundbreaking inventions எல்லாம் பண்ணவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து they are rarely freaks of nature. They are usually freaks of nurture. In the sense, அவங்களெல்லாம் வந்து இந்த மாதிரி ஹிடன் பொட்டன்ஷியல் ஃபைண்ட் பண்ணி டீச்சர் ஆகலாம், இல்லைன்னா பேரண்ட்ஸா இருக்கலாம், நெய்பரா இருக்கலாம், யாராவது ஒரு மென்டரா இருக்கலாம். அவங்க வந்து அது பிலீவ் பண்ணியிருப்பாங்க, உனக்கு இந்த டேலண்ட் இருக்கு, உனக்கு இந்த கேரக்டர் இருக்கு, கரெக்டா பொட்டன்ஷியலா வந்து இது பண்ணியிருப்பாங்க. அங்கிருந்து நர்ச்சர் பண்ணி தேவோட வெண்டப் அஸ் அ சூப்பர் ஸ்டார்ஸ். அந்த மாதிரி தான் வந்து நிறைய பேர் இருக்காங்களே தவிர்த்து there is no such thing called prodigy, there is no such thing called born talent, which we already talked, and again reiterating the fact that here in the hidden potential also there is no prodigy. So coming back to the chess, so chessல பாத்தீங்க அப்படின்னா வந்து ஆவரேஜ் ஆஃப் 20,000 hours of practice இருந்தது. யார் வேணா இன்னைக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணா கூட if you have 20,000 hours of practice, then you can become a chess master. 30,000 hours of practice இருந்தது அப்படின்னா you can become a grand master. இதுதான் வந்து இப்ப பிரகநாதன் இருக்காரு, அவர் சின்ன வயசுலயே வந்து கிராண்ட் மாஸ்டர் ஃபைனல்ஸ்ல போயிட்டு மீட் பண்ணாரு அப்படின்னா he would have done this practice, hours and hours of practice பண்ணிருப்பாரு. உட்காந்து ரிலீஜியஸா அவர் ப்ராக்டிஸ் பண்ணிருப்பாரு. ஸோ he learned all the moves. ப்ராக்டிஸ் பண்ண நம்மளுக்கு வந்து மூவ்ஸ்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா மைலினேஷன் சொல்லுவோம், அதெல்லாம் நடந்திருக்கும். அதனால அவர் வந்து ஜெயிச்சிருக்கலாம். பட் anyone can do this practiceல டைம் இருந்தா யார் வேணா பண்ணலாம். பட் வாட் இஸ் தட் செட் அப்பார்ட் ஃப்ரம் தி அதர்ஸ் அப்படின்னா the one who is improving on the character skill like proactivity, discipline, determination, which we talked about in the last slide. இதெல்லாம் நீங்க வந்து டெவலப் பண்ணீங்க அப்படின்னா to study the old games, to invent new strategies, இதெல்லாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா you will be like a odd man out. ஒரு காமன் மேன்ல இருந்து நீங்க வந்து ஒரு துண்டா தெரிவிங்க. லைம் லைட்ல இருக்கிறதுக்கு இந்த கேரக்டர் ஸ்கில்ஸ் தான் வந்து உதவும். ஸோ குவிக்லி, 5 விளையாதது 50 விளையாது அப்படின்ற மாதிரி ஒரு தமிழ்ல வந்துட்டு ரொம்ப ஒரு பரிச்சயமான ஒரு ப்ராவர்ப் இது. ஸோ இதை நானும் நம்பிட்டு இருந்தேன், இதெல்லாம் கரெக்ட் தான். நம்ம எதுவா இருந்தாலும் சின்ன வயசுலயே கத்துக்கணும், கத்துக்கல அப்படின்னா பெரிய வயசுல கத்துக்க முடியாது அப்படின்ற ப்ராவர்ப். ஸோ நம்ம யூஸ்வலா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ப்ராவர்ப் எல்லாம் பார்த்து இந்த மார்னிங் ப்ராவர்ப்ஸ், இந்த குட் மார்னிங்ல இருந்து ஒரு ப்ராவர்ப் வரும், தாட் ஃபார் த டே, இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்து என்ன பண்ணுவோம்னா இதுதான் வந்து கரெக்ட். சப்போஸ் இந்த 5 விளையாது 50 விளையாது அப்படின்ற இந்த ப்ராவர்பை நீங்க நம்ப ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, இன்னைக்கு எனக்கு வயசு 36, இன்னைக்கு நான் ஒரு புதுசா ஒண்ணு கத்துக்கணும், நான் ஒரு கீபோர்டு கத்துக்கணும், ஒரு பியானோ கத்துக்கணும், வயலின் கத்துக்கணும் அப்படின்னா வந்துட்டு நேச்சுரலா வந்து இந்த ப்ராவர்ப் என் மைண்ட்ல வந்து ஒட்டிக்கும். சரி, எதுக்கு இதெல்லாம் நம்ம வேண்டாம், நம்மளுக்கு வராது, அப்படியே வந்தாலும் நம்மளுக்கு முன்னாடி பசங்களாம் குடிக்கடின்னு ஓடிடுவாங்க, நம்ம வந்து கத்துக்கிறதுக்கு வந்து டிலே ஆகும், வயசாயிடுச்சு, நம்மளுக்கு வயசானாலே வந்து ஒரு நம்மளோட லேர்னிங் பவர்லாம் கம்மி ஆயிடும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பேசி கேள்விப்பட்டிருப்போம். இதனாலேயே நம்மளுக்கு வந்து கத்துக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கம்மியாயிட்டே போகுது. இதுதான் வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் தி பிலாசபர்ஸ் வர்சஸ் தி சைக்காலஜிஸ்ட். இந்த பிலாசபி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஒன்னு சொல்லிவிட்டு போயிடுவாங்க. அவங்க எதுக்காக சொல்றாங்க, ஏன் சொல்றாங்க, அதுக்கு பின்னாடி எதனா ஃபேக்ட்ஸ் அண்ட் நம்பர்ஸ் இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்காம, எதனா வந்து ஒரு முனிவர் சொல்றாரு, இல்லைன்னா வந்துட்டு ஏதாவது ஒரு சாமியார் சொல்றாரு அப்படின்னா நம்ம பிளண்டா நம்பிட்டு அப்படியே வாழ்க்கையை நடத்திட்டு போவோம். பட் சைக்காலஜிஸ்டோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த சேயிங்ஸ் எல்லாம் எடுத்து தே டூ தி ரிசர்ச் ஓவர் தேர். அவங்க வந்து ரிசர்ச் பண்ணி இது கரெக்டா தப்பா அப்படின்றது அனாலிட்டிக்ஸ் யூஸ் பண்ணி தே கன்க்ளூட் வெதர் இட் இஸ் கரெக்ட் ஆர் ராங். ஸோ சேம் வே ஆடம்கிராண்ட் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ராவர்ப் எல்லாம் கரெக்டா, நம்மளால வயசாயிடுச்சுன்னா கத்துக்கவே முடியாதா அப்படின்றதெல்லாம் வந்து ரிசர்ச் பண்ணி அவர் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, திஸ் இஸ் அப்சல்யூட்லி மித்து, இது வந்து தப்பு, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, யார் வேணா கத்துக்கலாம் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காரு. எப்படி அப்படின்றத பார்ப்போம்.